வணக்கம் ஷர்மிளா. அதாவது தமிழகம் இதுவரை சந்திக்காத ஒரு தேர்தல் என்றால் கூற வேண்டும். இந்த அதிமுக 10,000 ரூபாய் அறிவிக்க போகிறது என்பதை சத்தியம் தொலைக்காட்சி முன்கூட்டி, அதாவது கடந்த 8 தினங்களுக்கு முன்பாகவே 10,000 ரூபாய் அறிவிக்க போகிறது அஇஅதிமுக என நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்போது அது உண்மை என நிரூபணமாகிறது. மீண்டும் ஒரு முறை சத்தியம் தொலைக்காட்சி சரியாக கணித்து மிக தெளிவாக வரப்போவதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். அதற்கான அடையாளம் தான் இது. ஏற்கனவே நாம் வெளியிட்டிருந்த தகவலை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 10,000 ரூபாய் அதிமுக வழங்க போகிறது ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த வகையில் தற்போது இபிஎஸ் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் தற்போது இபிஎஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கொடுத்திருக்கிறார். பணமழை கொட்டுகிற தேர்தலாக இது மாறப்போகிறது. இதுவரை தமிழகம் எத்தனையோ தேர்தலை சந்தித்திருக்கிறது. 17வது சட்டமன்ற தேர்தலை விரைவில் சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் இது ஒரு சற்று வித்தியாசமான வினோதமான பணமழை கொட்டுகின்ற தேர்தலாக இருக்கிறது. T20 போட்டி போன்று பணமழை கொட்டு கொட்டி கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். தற்போது இபிஎஸ் இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை ஆட்சிக்கு வந்தால், அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என்ற வகையிலே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடித்திருக்கிறார். ஆனால் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே 5,000 ரூபாய் வழங்கி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தார். இனி அடுத்ததாக ஒரு ட்விஸ்ட் தரப்போகிறார் எம்.கே. ஸ்டாலின். அது என்னவென்றால், தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அதற்கான அறிவிப்புகள் வரப்போகிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது எப்பொழுதுமே திமுகவின் கதாநாயகனாக இருக்கும். இந்த முறை கதாநாயகியாக இருக்க போகிறது என்பதுதான் ஹைலைட்டான விஷயம். கதாநாயகியாக இருக்க போகிறது என்றால் பெண்களுக்கான பல திட்டங்கள், பல அதிரடி அறிவிப்புகள் வரப்போகிறது. குறிப்பாக தொழில் தொடங்கும் பெண்களுக்கெல்லாம் 50,000 ரூபாய் கூட வழங்கப்படலாம் என்ற அளவுக்கு பல அறிவிப்புகள் வரப்போகிறது என்பதைதான் அப்போது அவர் கதாநாயகியா இருக்க போகிறது என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். எனவே திமுகவின் தேர்தல் அறிக்கை தற்போதே எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. ஆனால் அஇஅதிமுக அதிரடியாக 3 கட்டங்களாக இன்று ஜெயலலிதாவின் பிறந்த நாளிலே 10,000 ரூபாய் கருணை தொகை என அறிவித்திருக்கிறார்கள். பட்டதாரி இளைஞர்களுக்கு 2,000 ரூபாய், வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞருக்கு 2,000, +1 படித்து காத்திருப்போருக்கு 1,000 ரூபாய் மாதம் என்ற வகையில அதிரடியாக பல அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட்டிருக்கிறது. இந்த திமுக அதிமுகவின் அறிவிப்புகள், வாக்குறுதிகள் இடையே பார்க்கும் பொழுது மற்ற கட்சிகள், நாம் தமிழர் கட்சியாகட்டும், அதே போன்று தாவேக ஆகட்டும், தமிழக வெற்றி கழகமாகட்டும், அவர்களுடைய வாக்குறுதிகள், அறிவிப்புகள் எல்லாம் எடுபடுமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. என்றால் அந்த அளவுக்கு இந்த இரு கட்சிகளும் தேர்தல் அறிவிப்புகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கூற வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் அடுத்தடுத்த அறிவிப்புகளை அள்ளி வீசுவதால் எப்படி போக போகிறது இந்த தேர்தல் என்றால், இந்த தேர்தல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக என்றால் பிரச்சாரங்கள் சூடு பிடிக்கவில்லை. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளும் அறிக்கைகளும் களை கட்ட தொடங்கியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். 10,000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்று மதிய நேரத்தில் அறுசுவை விருந்து போல அறிவித்திருக்கிறார் இபிஎஸ். ஆனால் 5,000 கொடுத்து காலையிலே இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். எனவே திமுக அதிமுகவின் அறிவிப்புகள், வாக்குறுதிகள் என அடுத்தடுத்து கொடுத்து கொண்டிருப்பார். மற்ற கட்சிகள் எப்படி சொல்ல போகின்றன, தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் என்ன செய்ய போகிறேன் என்பது கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏடிக்கு போட்டியாக பணமழை கொட்டுவதால் மக்களின் நம்பிக்கையை வெல்ல போவது யார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. என்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் 2,000 கொடுக்கிறோம் குலவிளக்கு திட்டம் என இபிஎஸ் அறிவித்தார். 12 மாதங்களுக்கு 24,000 ரூபாய். திமுக 1,000 ரூபாய் தான் கொடுத்து வருகிறார்கள். நாங்களும் 2,000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார். 2,000 மட்டுமல்ல, கோடை சிறப்பு தொகையாக 2,000 என மொத்தம் 26,000. அதாவது அதிமுக ஆட்சி கொண்டால் 24,000 மகளிர் உரிமை தொகை, அதாவது குலவிளக்கு என்ற பெயரிலே. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை என்பது 24,000 + 2,000 26,000 என்ற வகையிலே அள்ளி வீசியிருக்கிறார்கள். இந்த இருவரும், இவர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்றால் அவர் அடுத்தடுத்த ட்விஸ்டுகள் மூலமாக புது புது அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். 5,000 10,000 அடுத்தது எவ்வளவு என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. என்றால் அந்த திரைப்படத்திலே ஒரு நகைச்சுவை வரும், 5,000 10,000 20,000 30,000 என்று போகும். எனவே தற்போது 5,000 10,000 வந்துவிட்டது. அடுத்து எவ்வளவு 1,000 என்பதுதான் தற்போது மக்களின் எதிர்பார்ப்பாக, வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த இரு கட்சிகளிடையே அடுத்தடுத்து வந்து கொண்டிருப்பதால் அந்த இரு கட்சிகள் குறித்த ஒரு சிறப்பு வரைகளை நாம் போட போகிறோம். அந்த சிறப்பு வரைகளை பார்த்தாலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது என்று. என்றால் அந்த சிறப்பு வரைகளை அஇஅதிமுக திமுக இந்த 2 கட்சிகளும்
பணமழை கொட்டும் தேர்தலாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை மாற்றி அமைத்துகின்றான் கூற வேண்டும். திடீரென ஒரு நாள் காலையிலே 5000 ரூபாய் டெபாசிட் செய்து இன்ப அதிர்ச்சி தருகிறோம் என்ற வகையிலே ஆளும் திமுக தரப்பிலே மு.க. ஸ்டாலினே நேரடியாக, முதலமைச்சரும் திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடியாக வீடியோ மூலமாக மக்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவித்தார். தற்போது இன்று மதியத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் தருகிறோம் என ஆண்ட அஇஅதிமுக பம்பர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. பம்பராக ஒரு அதிர்ச்சி, பம்பர் அறிவிப்பு என்பார்களே, பம்பர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்ப அதிர்ச்சி என்றால் இவர்கள் பம்பராக 10,000 என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தால் அதுவும் அனைத்து குடும்பங்களுக்கும் தரப்போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். கண்டிஷன் சப்ளை எப்பொழுதுமே உண்டு. ஆனால் தற்போதைக்கு அவர்கள் கூறியிருப்பது அனைத்து குடும்பங்களுக்கும் என்று. அடுத்ததாக நாம் பார்க்க போவது திமுக அதிமுக போட்டு வெல்லும் பெண்கள். திமுகவை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் வெல்லும் பெண்கள், ஓரணியில் தமிழ்நாடு என பல பெயர்களில் மக்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறது திமுக. தன்னுடைய பிரச்சாரங்களை முடுக்கி விட்டிருக்கிறது. இந்த வகையிலே வெல்லும் பெண்கள், ஓரணியில் தமிழ்நாடு என பல பெயர்களை வைத்திருக்கிறது திமுக. ஒவ்வொரு பெயரிலும் ஒவ்வொரு இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அஇஅதிமுகவை பொறுத்தவரை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலே பொதுக்கூட்டங்களுமாக அதிமுக வாக்காளர்களை சந்தித்திருக்கிறது. இபிஎஸ் பம்பரம் போல் சுழன்று அவர் கிட்டத்தட்ட 187 தொகுதிகளுக்கு இதுவரை சட்டமன்ற தொகுதிக்கு சென்று வந்து விட்டார். அங்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார். அந்த வாகனம் மூலமாக தனது பரப்புரையை தொடர்ந்து தீவிரமாக செய்து வருகிறார். அடுத்ததாக திமுக என்ன செய்ய போகிறது, அஇஅதிமுக என்ன செய்ய போகிறது என்றால், திமுக வெல்லும் பெண்கள், ஓரணியில் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என மு.க. ஸ்டாலின் அனல் பறக்க விடுகிறார் ஒரு பக்கத்திலே. அதே போன்று என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, உங்கள் கனவை சொல்லுங்கள் போன்ற பல அதிரடியான பெயர்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது திமுக தரப்பில் இருந்து. எனவே ஸ்டாலின் அந்த பிரச்சாரத்திலே அனல் பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கத்திலே. ஆனால் அஇஅதிமுக மற்றொரு பக்கத்தில் ரேஸில் முந்திக் கொண்டு பணமழை திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்து கலக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் கூற வேண்டும். பணமழை பெய்யும் திட்டங்கள் எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக இபிஎஸ் ஒரு பக்கத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்திலே திமுக பல திட்டங்களை பணவாக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடவில்லை அவர்கள். ஆனால் இவர்கள் தேர்தல் அறிக்கையின் மூலமாக பணமழை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடு வீடாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது திமுக ஒரு பக்கத்திலே. அடுத்ததாக 4வது புள்ளியாக நாம் பார்க்க போவது திமுக அதிமுக இடையே 5000 தந்த திமுக தமது தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு ஆயிரங்களை அறிவிக்கும் என்பது தற்போதைய எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதாவது இப்ப 5000 என்று ஏற்கனவே கூறி கொடுத்து விட்டார்கள். தற்போது அதிமுக 10,000 என்று அறிவித்திருப்பதால் திமுக என்ன கொடுக்க போகிறது, திமுக எவ்வளவு தருவினால், திமுக தான் இந்தியாவுக்கே முன்னோடியாக இந்த 1000 ரூபாய் திட்டத்தை அறிவித்தது. அப்போது அனைவரும் எதிர்த்தார்கள், முடியவே முடியாது என்று. ஆனால் தற்போது திமுக இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது நாட்டில் பல மாநிலங்களிலே பல எதிர்த்தவர்கள் தான் தற்போது அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இபிஎஸ் இதை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் தற்போது அவரே 2000 கொடுக்க போகிறேன் குலவிலக்கினை அறிவித்திருக்கிறார். 10,000 தற்போது அறிவித்திருப்பதால் திமுக தரப்பிலே எவ்வளவு ஆயிரங்களை அறிவிக்கப் போகிறார்கள். 5000 10,000 ஆனது தற்போது எவ்வளவு ஆயிரம், 15,000, 50,000, 20,000, 30,000 என்ற எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது திமுகவின் தேர்தல் அறிக்கை எதிர்பார்ப்பு. திமுக அறிக்கைக்கு பின் அஇஅதிமுக சும்மா இருக்க போவதில்லை. பல கட்டங்களாக 3 கட்டங்களாக அறிவிப்புகளை வெளியிட்ட அஇஅதிமுக திமுக தேர்தல் அறிக்கை வெளியான பிறகு ஒரு பம்பர் அறிவிப்பை வெளியிட போகிறது. அந்த பம்பர் அறிவிப்பு என்பது திமுக அறிவிப்பதை விட நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்ற வகையில் தான் இருக்கும் என அஇஅதிமுகவின் அந்த பிரெயின் திங்க் டேங்க் டீம் என்று கூறுவார்கள், அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். எனவே இபிஎஸ் திமுக அறிக்கைக்கு பின் மிக முக்கியமான பம்பர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட போகிறார். அந்த பம்பர் அறிவிப்பு என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி தற்பொழுது. அடுத்ததாக 5வதாக நாம் பார்ப்பது இபிஎஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் வெர்சஸ் எம்கேஎஸ் தரப்போகும் ட்விஸ்ட் என்னென்றால், திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த முறை மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு பல அதிரடி அறிவிப்புகள் வரப்போகிறதாம். ஏற்கனவே அவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக ஜொலிக்க போகிறது, எப்போதுமே கதாநாயகனாக இருக்கும் என்றுதான் திமுக தரப்பிலே கூறுவார்கள். இந்த முறை கதாநாயகியாக இருக்க போவதால் மகளிருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போன்று இளைய தலைமுறையை கவரும் வகையில் பல வேலை வாய்ப்பு திட்டங்களை எல்லாம் அறிவிக்கப் போகிறார்கள். அதே போன்று உதவித்தொகைகளை அறிவிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போதைய வந்திருக்கிறது. அதற்கேற்ப திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக நமக்கு அந்த தேர்தல் அறிக்கை குழுவுடன் நெருக்கமாக இருப்பவர் கொடுத்த தகவல் தெரிவிக்கிறது. எனவே அந்த வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இந்த முறை மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் வரப்போகிறது என்பதை உறுதியாக நாம் சொல்லலாம்.
எனவே அதிமுகவை பொறுத்த மட்டிலே அவர்கள் 3 கட்டங்களை வெளியிட்டு விட்டார்கள். 3 கட்டங்களாக 16 அறிவிப்புகள் வெளிவந்து விட்டது. ஆனால் மேலும் பல அறிவிப்புகள், குறிப்பாக வேலைவாய்ப்பு மற்றும் அரசு ஊழியர்களுக்கென சிறப்பு அறிவிப்புகளை வைத்திருக்கிறதாம் அஇஅதிமுக. இபிஎஸ் நிச்சயமாக அடுத்த 4வது கட்ட அறிவிப்பின் போதோ அல்லது ஒட்டுமொத்தமாக தேர்தல் அறிக்கை வெளியிடும் பொழுதோ அந்த அறிவிப்புகளை சேர்த்து வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் வேலைவாய்ப்பு மற்றும் அரசு ஊழியர்களுக்கென சிறப்பு அறிவிப்புகள் இடம்பெறப் போகிறது என்ற தகவல், உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. 6வது புள்ளியாக நாம் பார்க்க போவது, மாநாடுகள் மூலம் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் திமுக வீடு வீடாக பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த 1 மாதமாக தீவிரமாக வீடு வீடாக திமுக தொண்டர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக, மாநகரங்கள் தான் பெரிய அளவு இல்லை, மற்ற இடங்களில் எல்லாம் திமுக மாநாடுகள் மட்டுமல்ல தொடர்ந்து வீடு வீடாக பிரச்சாரம் செய்து வருகிறது. அஇஅதிமுகவை பொறுத்த மட்டிலே கூட்டணி கட்சி தலைவருடன் பெரும் பொதுக்கூட்டங்கள், அதாவது தற்போது இந்த மார்ச் மாதம் தொடங்கியுடன் 3 முறை பிரதமர் வரப்போகிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா உள்ளிட்ட பல அமைச்சர்கள், ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கிறார், அவர் வரப்போகிறார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவரும் வரப்போகிறார். இவர்களை எல்லாம் வைத்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்தி பிரம்மாண்டமாக தேர்தல் கூட்டணி கட்சி தலைவருடன், அந்த கூட்டணி கட்சி தலைவருடன் மக்களை சந்தித்து வாக்காளர்களை கவர்வதற்கு பல திட்டங்களை அஇஅதிமுக வைத்திருக்கிறதாம். எனவே இந்த தேர்தல் என்பது தமிழகம் இதுவரை சந்தித்திராத ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. இவர்கள் திமுக அதிமுக என இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு ஏட்டிக்கு போட்டியாக பண மழை அறிவிப்புகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கத்திலே தாவேகா விஜய் தன்னுடைய ஸ்டைலிலே அவர் பொதுக்கூட்டமாக, நிர்வாகிகள் கூட்டம் என்ற வகையிலே அனல் பறக்க பேச விட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அதிமுகவை பொருட்டாவே கருதாமல் திமுக வெர்சஸ் தாவேகா என்ற வகையிலே அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து செல்கிறார். மற்றொரு பக்கத்திலே நாம் தமிழர் தனி ஆளாக அவர் தனியாக சிக்ஸர் அடித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழருக்கு கூட்டம் இல்லையே என்ற ஒரு கேள்வி வந்தபொழுது, அடிக்கடி கூட்டங்களை நடத்தவில்லை என்ற கேள்வி வந்தபோது ஒரு பிரம்மாண்ட மாபெரும் கூட்டத்தை திருச்சியிலே நடத்தி அனைவரின் பார்வையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் நாம் தமிழர் கட்சியின் சீமான். எனவே 4 முனைகளிலும் தற்போது தமிழகத்திலே அனல் பறக்க, சூடு பறக்க தேர்தல் களம் களை கட்டியிருக்கிறது. எனவே இப்பொழுது அறிவிப்புகள், தேர்தல் அறிவிப்புகள், வாக்குறுதிகள் டாமினேட் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. பணமழையை மட்டும், ஒரு விடயத்தை மட்டும் தெளிவாக சொல்லலாம், பணமழை கொட்ட போகும் தேர்தலாக இருக்க போகிறது இந்த தேர்தல். ஏனால் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்படுவதுண்டு, தேர்தல் வந்தால் வாக்குகளுக்காக பணம் கொடுப்பார்கள் என்று. வாக்குகளுக்காக பணம் கொடுப்பது ஒரு பக்கம், இரு கட்சிகள், இரு பெருங்கட்சிகள் செய்து கொண்டிருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது ஒரு பக்கம் பணம் வரப்போகிறது வாக்காளர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக இது போன்ற அறிவிப்புகள் மூலமாக இரு கட்சிகளுமே அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியாக நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம் அரசு அமைத்த பிறகு என்ற வகையிலே கொடுப்பதும் பணமழை கொட்ட போகும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது தான் கூற வேண்டும். ஷர்மிளா, தங்களுடைய பிரத்யேக தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.